நீமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளவோ தேவைகள் அவசரமாக வரும். சீக்கிரமா ஏதாவது ஒரு பதில் தேவைப்படக்கூடிய நிலைமைகள்லாம் இருக்கும். நமக்கோ, நம்மளுடைய கணவருக்கோ, குழந்தைகளுக்கோ, குடும்பத்துல உள்ள அனைவருக்குமே, தாய்க்கோ தந்தைக்கோ, எங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, எங்க அம்மா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட் எடுக்க போறாங்க, என் பிள்ளைக்கு இன்னைக்கு இப்படி ஒரு தேவை இருக்கு, வேலைக்கு போறாங்க, அந்த மாதிரி பார்த்தா நமக்கு அவசரமா ஏதாவது ஒரு தேவை வரும். ஏதோ சீக்கிரமா பதில் கிடைக்காதா, டக்குன்னு உடனே நமக்கு ரிசல்ட் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் தற்காலிகமா தான் வரும். ஆனா தற்காலிகமா வந்தனுமே நமக்கு அதனுடைய தேவைக்கு என்ன பண்றதுன்னே அமல் தெரியாது. ஏன்னா நம்ம பொதுவாகவே ஒரு தேவை வரப்போகுதுன்னா நம்ம ரொம்ப நாளா என்ன பண்ணுவோம், துவா செஞ்சுட்டே இருப்போம், அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து ஏதாவது ஒரு அமல் செய்வோம், தஹஜ்ஜத் எந்திரிச்சு தொழுவோம், நோன்பு வைப்போம். அதே மாதிரி நம்ம குர்ஆன் கூட நியத்து வச்சு ஓதுவாங்க, சாப்பாடாக்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். ஆனா திடீர்னு ஏதாவது ஒரு அவசரமா வரும்போது என்ன பண்ண முடியாது, நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருக்கு ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு சோதனை வருது, திடீர்னு ஒரு தேவை வருது, திடீர்னே உடனே அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு சொல்யூஷனா கிடைக்கணும், அப்பவே அது நல்லபடியா சரியாயிடணும், இது தற்காலிக விஷயம்தான், இருந்தாலும் இது நல்லபடியா முடியணும் அப்படின்னு இருந்தா நீங்க இந்த அமலை செஞ்சு பாருங்க. கேட்ட மாத்திரத்திலேயே உங்களுக்கு அதுக்குண்டான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இதை ஓதுனா உடனே நமக்கு தெரியும்னு சொல்லலாம். நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில அப்பப்ப வரக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையுடைய நிலைமைகளையே மாற்றக்கூடியதா இருக்கு. சின்ன தேவைதான் இருக்கும், ஆனா அந்த நேரத்துல அது நடக்காட்டினா அதனால நம்ம பெரிய கஷ்டங்களை பின்னாடி பட வேண்டியது இருக்கும். அது நமக்கு ஒரு பெரும் இழப்பாகவே இருக்கும். அந்த ஒரு சின்ன விஷயம் அந்த அன்னைக்கு மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, எனக்கு இன்னைக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பெரும் மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அது தற்காலிகமா வந்திருக்கும். நம்ம எந்த அமலும் செய்யாமலே அதை நம்ம என்ன பண்ணிருப்போம், கைவிட்டிருப்போம். அப்படி நம்ம தொழுக முடியாட்டினாலும், ஓத முடியாட்டினாலும், எதுவுமே செய்ய முடியாட்டினாலும் இதை மட்டும் நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொள்ளுங்க. அதுல முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, சூரா கஹஃப்ல வரக்கூடிய ஒரு வசனம், இது அவள் ஃபித்யத்து இலல் கௌஃபி வகாலு ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மத்தன் வஅய்யிலனா மின் அம்ரினா ரஷதா. இதுல பாத்தீங்கன்னா ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இருந்து நீங்க ஓதிக்கிட்டா போதும். நான் முழு வசனத்தையும் படிச்சு காமிச்சேன். ஆனா நீங்க அந்த ரப்பனால இருந்து ஓதுங்க. இது நம்மளுடைய ரப்பனா துவாலையும் ஒரு ரப்பனா துவாவாக இது இருக்கு. மொத்தமா குர்ஆன்ல 40 ரப்பனா துவாக்கள் இருக்கும். அதுல ஒரு துவாவாக இந்த துவாவும் இருக்கு. இந்த துவா எதுக்காக ஓதப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா, கஹஃப் வாசிகள் ஓதி இருக்காங்க. அதாவது ரொம்ப முன்னாடி சமுதாயம், பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம்லாம் கிடையாது, அதுக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சமுதாயம் வாழ்ந்து வந்திருக்காங்க. அங்க ஒரு மன்னன் இருந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை நோக்கி ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கான். என்னதான் வணங்கணும், நான் தான் இறைவன், உங்களுக்கு வேற யாருமே இறைவன் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்தியிருக்கான். அப்ப அந்த மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பயந்துப்பாங்களாமா. பயந்துட்டு என்ன பண்ணுவாங்களாமா, உயிருக்கோசரம் அந்த மன்னனை வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அங்க ஒரு சில இளைஞர்கள் இருந்தாங்க. அந்த ஒரு 5-6 இளைஞர்கள், அவங்க எத்தனை எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் குர்ஆன் குறிப்பிடல. அல்லாஹ் கேட்கறான் குர்ஆன்ல, அவங்க எத்தனை பேரா இருந்தா உங்களுக்கு என்ன, 5 இருந்தா என்ன, 6 இருந்தா என்ன, 7 இருந்தா என்ன, 8 இருந்தா என்னன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வசனத்திலேயே சொல்றான். எத்தனையா இருந்தாலும் சரி, அதுல உங்களுக்கு படிப்பினை இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட சில இளைஞர்கள் என்ன பண்றாங்க, இந்த மன்னரை நாங்க வணங்க மாட்டோம், நாங்க என்ன பண்றோம், நாங்க அல்லாஹ்வை மட்டும் தான் வணங்குறோம்னு சொல்லிட்டு உறுதியா இருக்கிறாங்க. உறுதியா இருந்ததை பார்த்துட்டு என்ன பண்ணிடுறான், அந்த மன்னன் ரொம்ப கடுப்பாயிடுறான். என்ன, ஊரே நம்மளை வணங்குது, இந்த இளைஞர்கள் நம்மளை வணங்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன், நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க, நான் இப்போ ஒரு வெளியூர் வேலையா போறேன். அதாவது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மன்னர்கள்லாம் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்க. போய் என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கக்கூடிய நெளிவு சுழிவு எல்லாம் பார்த்துட்டு அதை போய் கைப்பற்றுவாங்க. அந்த மாதிரி அந்த மன்னன் வெளியே அவனுடைய ராஜ்யத்தை விட்டு வெளியே ஒரு இடத்துக்கு போறேன், போயிட்டு வருவேன், வரும்போது நீங்களும் என்ன இருக்கணும், என்ன வணங்கக்கூடியவர்களாக மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் என்ன பண்ணுவான், அந்த இளைஞர்களுக்கு கட்டளை இட்டுட்டு போவான். போனதுக்கு அப்புறம் அந்த இளைஞர்கள் யோசிச்சு பார்ப்பாங்க, ஒன்னா அவன் வந்தானா நம்மளை என்ன பண்ணிடுவான், அவனை வணங்காட்டினா நம்மளை இல்லாம ஆக்கிடுவான், அப்படி இல்லாட்டினா நாம அவனை வணங்கணும், அவன் நம்ம வணங்கணும்னா மறுமையில நம்ம தண்டனைக்குரியவர்களாக ஆயிடுவோம், நாம அல்லாஹ்வை தான் வணங்கணும். இப்ப என்ன பண்ணலாம், நம்ம பேசாம இந்த ஊரை விட்டுட்டே நம்ம என்ன பண்ணிடணும், ரகசியமாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிடலாம், அவன் கண்ணிலேயே பட வேணாம், அவன் கண்ணில் பட்டா தானே அவனுடைய ராஜ்யத்துக்கு கீழே இருந்தா தானே அவனை வணங்கணும், நாம் அவன் கண்ணிலேயே படாம எங்கேயாவது போயிடலாம், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கள்லாம் முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி என்ன பண்றாங்க, எல்லாரும் கிளம்பி என்ன பண்றாங்க, ஒரு குகைக்குள்ள போறாங்க. குகைக்குள்ள போய் தஞ்சம் அடைஞ்சுக்கிறாங்க. குகைக்குள்ள போயிட்டா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. பொதுவா இந்த மறை வரக்கூடியவங்க
பொதுவா வந்து பாத்தீங்கன்னா தலைமறைவாரவங்க குகை இந்த மாதிரியான இடங்கள் தான் அப்பெல்லாம் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா குகைங்கிறது ஒரு பங்கர் மாதிரி, அதுல வந்து போய் என்ன பண்றாங்க, இவங்க தஞ்சம் அடைறாங்க. அப்படி தஞ்சம் அடைஞ்சிட்டா என்ன பண்ண முடியாது, அந்த மன்னன் கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டு அதே மாதிரி மன்னன் வரான். வந்து பார்த்தா அந்த இளைஞர்களை காணோம். கூப்பிட்டு விசாரிக்கிறான், எங்க அந்த இளைஞர்கள், எங்களை வந்து வணங்குறேன்னு சொல்லிட்டாங்களா, நீ நான் தான் வந்து இறைவன் ஒத்துக்கிட்டாங்களான்னு கேட்கறாங்க. இல்ல இல்ல, அந்த இளைஞர்களே காணோம், அவங்க எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படி போயிட்டாங்கன்னு சொல்லணும். அந்த மன்னன் வந்து எங்க போயிட முடியும், இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்க முடியும், நான் புடிச்சு கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை கூட்டிட்டு போறான். கூட்டத்தை கூட்டிட்டு போய் கண்டுபிடிச்சிடறான். எங்க கண்டுபிடிச்சிடறான்னா அந்த குகைக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சு என்ன பண்றான், அந்த குகைக்குள்ளேயே அவங்க சாவுட்டுன்னு சொல்லிட்டு அந்த குகை வாசலை இருக்கு பாருங்க, கல்லை வச்சு மூடிடுறான். அதாவது பெரிய பெரிய பாறாங்கல்லாகத்தான் இருக்கும் மலையெல்லாம், அதுக்குள்ளதான் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மலைக்குள்ளதான் போய் இவங்க ஒளிய போறாங்க. ஒளிய வர முடியாத அளவுக்கு கல்லை வச்சு அடைச்சிட்டா அந்த கல்லெல்லாம் வந்து எத்தனை கிலோ இருக்கும், அதெல்லாம் 1000 கிலோ இருக்கும். அதை உள்ளக்குள்ள போனவங்க தள்ளவே முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, உள்ளக்குள்ள இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்றதுக்கும் வழி இல்லாம வெளியும் வர முடியாம அந்த கல்லையும் தள்ள முடியாம அங்கேயே இருந்து அங்கேயே இறந்து போட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன பண்றான்னா அந்த மாதிரி வேலையை பண்ணிடுறான். அவங்க வந்து இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள போய் அடிச்சு கொள்ளல, அதுக்கு பதில் அந்த கதவை அடைச்சு விட்டுறலான்னு சொல்லிட்டு கல்லை வச்சு, பெரிய கல்லை வச்சு என்ன பண்ணிடுறான், அடைச்சு விட்டுறான். அடைச்சு விட்டோம்னா அவங்க அங்கேயே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு அவன் என்ன பண்றான், இந்த மாதிரியான காரியத்தை பண்றான். ஆனா அந்த குகைவாசிகள் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்படி ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த குகைக்குள்ள தஞ்சம் அடைறாங்க, ஓடி போய் ஒளிறாங்க அப்படின்டா அவங்களுக்கு என்ன பெரிய நேரம்லாம் இருந்திருக்குமானா, எந்த நேரமும் இல்லை. அந்த மன்னன் வந்துட்டான், இனி நம்ம இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போய் ஒளிறாங்க. பெருசா அவங்களுக்கு இபாதத் செய்யறதுக்கான நேரங்கள் கூட இருந்திருக்காது. அவ்வளவு ஓடி அவசர அவசரமா உசுர புடிச்சா போதுங்கிற நிலைமையில அந்த மக்கள் இருந்திருப்பாங்க, அந்த இளைஞர்கள். அப்படிப்பட்ட இளைஞர்கள் வந்து அல்லாஹ்விடத்துல என்ன கேட்டாங்க, ரப்பனா, என்னுடைய ரப்பே, ஆத்தினா, எங்களுக்கு கொடுப்பாயாக, மில்லதுன்க ரஹ்மத்தன், உன்னுடைய ரஹ்மத்தை கொடுப்பாயாக. அதுதான் ரொம்ப முக்கியம். அவர்கள் என்ன கேட்டிருக்காங்க, ரஹ்மத்தை கொடு, இப்படி ஒரு பிரச்சனையில நாங்க இருக்கிறோம் இல்ல, அதுல எனக்கு உங்களுடைய ரஹ்மத்தை குடியா அல்லாஹ். இன்னும் நீ எங்களுக்கு என்ன பண்ணும், வாயிலனா மின் அம்ரினா ரசதா, இன்னும் எங்களுடைய காரியங்களை நீ சீர்படுத்தி தருவாயாக. அப்படின்னா உன்னுடைய அருளை கொடுத்து எங்களுடைய காரியத்தை சரி பண்ணு. எங்களுடைய காரியம் இப்ப என்னது, எங்களுடைய காரியம் வந்து அந்த மன்னர்கிட்ட இருந்து தப்பிக்கிறது. நாங்க வந்து என்ன பண்ணோம், உன்னதான் வணங்கணும், அந்த மன்னனுடைய கையில மாட்டக்கூடாது, அதே மாதிரி உனக்கு நான் இணை வைக்க கூடாது, இதுதான் எங்களுடைய காரியம். அந்த காரியத்தை நீ சீர்படுத்தி கொடு, உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு பொழிவாயாக, உன்னுடைய அருளை எங்களுக்கு பொழிவாயாக, அது கிடைச்சாதானே எங்களுடைய காரியம் சீராகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அல்லாஹு அக்பர். அந்த குகைக்குள்ள போன அவர்கள் என்ன பண்றாங்க, அல்லாஹ் நாடி இருந்தானா அந்த மன்னர் வந்து கண்டுபிடிச்சப்ப அவர்களை ஏதாவது பண்ணியிருக்க முடியும். ஆனா அவனுடைய மனதுல வந்து அல்லாஹ் என்ன பண்றான், அந்த கல்லை அடைச்சிரு அப்படிங்கக்கூடிய அளவுக்கு தான் என்ன பண்றான், அல்லாஹ் வந்து கட்டளை விடுறான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு தெரியும், கல்லை அடைச்சாலும் உள்ளக்குள்ள இருக்க அவர்களை நான் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு. அதனால கண்டுபிடிச்ச மன்னன் கூட வந்து அவர்களை ஒன்றும் பண்ணாம கல்லடைச்சிட்டு சரி இவர்கள் செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையா அவன் போறான். இவர்கள் கேட்ட துவாக்கு அல்லாஹ் அந்த குகைக்குள்ளேயே வச்சு அவர்களை வந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். 1 வருஷம் 2 வருஷம்லாம் கிடையாது, 300 வருஷம் அவர்கள் வந்து குகைக்குள்ள இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான வரலாறை நம்ம கஹஃப் வாசிகள் இருந்து வரலாற்று பதிவுல நம்ம பார்க்க முடியும். 300 ஆண்டுகள் இருந்து மறுபடியும் உயிர் பெற்று, அதாவது தூங்கிட்டு இருந்திருக்காங்க 300 ஆண்டாக தூங்கியிருக்காங்க. 300 ஆண்டு கழிச்சு முழிச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு தெரியல, நம்ம இப்பதான் வந்தோம், படுத்தோம், தூங்கியிருக்கோம்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அவங்க வெளியே வராங்க. வெளியே வரும்போது தான் தெரியுது 300 ஆண்டா நம்ம தூங்கிட்டு இருக்கோம்ட்டு. 300 வருஷமா அந்த குகையுடைய வாசல் அடைபட்டு இருந்தாலும் 300 வருடம் கழிச்சு அங்க வந்திருக்கக்கூடிய ஒரு ஆடு மேய்ப்பாளர் என்ன பண்றாரு, அங்க வந்து தங்களுடைய ஆடுகள் மேய்க்கும் போது அந்த கல்லெல்லாம் வந்து தள்ளுறாங்க. 300 வருஷத்துல வந்து நிலைமையெல்லாம் மாறி இருக்கும். எத்தனையோ பேர் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க, எத்தனையோ மாற்றங்கள் வந்திருக்கும், கற்கள் எல்லாம் முருண்டிருக்கும், அதெல்லாம் நடந்துருச்சு. 300 வருஷம் தூங்கி எந்திரிச்சு போறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு வந்து படுத்தோம், இப்ப எந்திரிச்சு போறோம், கதவெல்லாம் திறந்தா இருக்குது, அதாவது வாசல் திறந்திருக்குது அப்படிங்கிறதா அர்த்தம். கல்லெல்லாம் வந்து எதுவும் அடைக்கப்படலை. இவங்க பாட்டு வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது 300 வருஷமா அல்லாஹ் வந்து அவங்களுடைய காரியத்தை சீர்படுத்தி இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிதான் உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை வருதா, உங்க குழந்தைகளுக்கு ஏதாவது தேவை வருதா, திடீர்னு ஒரு அவசியம் வருதா, திடீர்னு ஒரு பிரச்சனை வருதா, திடீர்னு ஒரு நல்லது நடக்கணுமா, இப்படி ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன், இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், உடனே இதை ஓதி அல்லாஹ்விடத்துல என்ன பண்ணுங்க, துவா செய்யுங்க. அல்லாஹ் உடனே என்ன பண்ணுவான், அவர்களை எப்படியெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து ஒரு மேஜிக் தான் நடத்தினான்னு சொல்லும். உண்மையாலுமே இந்த சமுதாயத்துல யாருக்காவது இப்படி நடந்திருக்கா? நடந்ததே கிடையாது. 300 வருஷம் அல்லாஹ் பராமரிச்சு அவர்களுக்கு ஒரு நல்லதை நடத்தி கொடுத்திருக்கானா, அந்த மாதிரி நமக்கும் என்ன பண்ணுவான், எத்தனையோ விஷயங்களை தாண்டி அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பான். இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகும். இது பயனுள்ளதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம தொடர்ந்து பலன் தர வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். நீங்களும் தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.